போறல. ஐயா பாவனது கேளுங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை? புனிதா ஒண்ணு இல்ல புனிதா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். நீ உள்ள போ, நான் பேசிட்டு வந்துறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா. வளவன் ஐயா உள்ள விட மாட்டேங்கிறாருமா. ஐயப்பா சொல்றேன்ல, நீ முதல்ல வெளிய போ. போ அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா. சொல்லிக்கிட்டே இருக்கல, வெளிய போ. ஐயப்பா மரியாதை சொல்றேன், சொல்றத கேளு, வெளிய போ. என்னாச்சு மாமா? நாங்க சொல்றத நீங்களாவது கொஞ்சம் கேளுங்கம்மா. எங்களுக்கு உதவி பண்ணுங்கம்மா. ஏய் சொல்றேன்ல, முதல்ல வெளிய போங்க, ரெண்டு பேரும் வெளிய போங்க. போங்க. மாமா மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல புனிதா, ஐயப்பா நீங்க என்கிட்ட என்ன பேசணும் சொல்லுங்க. அம்மா, என் புள்ள விளையாடும் போது மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாமா. இப்ப ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோமா. டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாருமா. அதுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும்னு சொல்றாருமா. நீங்க தாம்மா எனக்கு உதவி செய்யணும். எனக்கு வேற வழி தெரியலம்மா. அம்மா, நான் கொஞ்சம் கொஞ்சமா என் சம்பளத்துல இருந்து கடனை அடைச்சிடுறேம்மா. ஏய் ஐயப்பா நடிக்காத. இங்க பாரு, காசை வாங்கிட்டு நீ உன் பொண்டாட்டி இந்த ஊரை விட்டு வெளியே ஓட தானே பிளான் பண்றீங்க. போங்க வெளிய. ஐயா இங்க பாருங்க, நீங்க போட்ட டிராமாலாம் போதும், சொல்றத கேளுங்க, வெளிய போங்க. போங்க. நாங்க உண்மைதாயா சொல்றோம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா எம்எஸ் ஹாஸ்பிடல்ல வந்து சரவணனை கேளுங்கய்யா. சரவணனா? ஆமாங்கம்மா, என் புள்ள பேரு சரவணன்மா. வலியில ரொம்ப துடிக்கிறாமா. காசு கொண்டு வந்தாதான் வைத்தியம் பாப்பன்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. இவங்களை நீ நம்பாத. இதோ நிக்கிறாருல ஐயப்பன், இவரு என்கிட்ட பல தடவை காசு வாங்கியிருக்காரு. புனிதா, அப்பெல்லாம் இந்த அம்மா கிட்ட நான் சொல்லி இருக்கேன். புனிதா நீயே வேணாலும் கேளு புனிதா, உண்மையா இல்லையான்னு கேளு. ஐயா சொல்றதெல்லாம் உண்மைதாமா. ஐயா கிட்ட போய் சொல்லி காசு வாங்குவாரு, குடிச்சு அழிச்சிருவாரு. கேட்டுக்க கேட்டுக்க கேட்டுக்க.